தமிழகத்தில் பெண்கள் பலர் கைம்பெண்களாக மாறுவதற்கு மதுபானம் முக்கிய காரணம் என ஆய்வுக்குழு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலசங்கம் சார்பில் மதுரையில் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. பெண்கள் கைம்பெண்களாக மாறுவதற்கு என்ன காரணம், அவர்களின் பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட நிலை என்ன என்பது குறித்து ஆதரவற்ற பெண்கள் நலசங்கத்தினர் ஆய்வு செய்தனர். சென்னை, அரியலூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நீலகிரி, பெரம்பலூர், சிவகங்கை, தேனி, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கொண்ட ஆய்வு தகவல்களை வெளியிட்டனர். இதில் தமிழகத்தில் 38.5 லட்சம் கைம்பெண்கள் உள்ளதாகவும், இவர்களில் 38% பேரின் கணவன்கள் போதையில் உயிரிழந்ததாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். விதவை பெண்கள் ஏறத்தாழ கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 38.5 லட்சம் விதவை பெண்கள் இருக்காங்க. அவங்க இருக்கிற பெண்களுடைய மக்கள் தொகையில சராசரி 10.7% இருக்கிறாங்க. விதவை பெண்கள் விதவைகள் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல முதன்மை காரணமா இருக்கிறது மதுபானம். ஏறக்குறைய 38% பெண்கள் அவங்க கணவர்கள் இறந்ததற்கான காரணம் மது போதையின் அப்படின்னு சொல்றாங்க.